நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். பழனி என்ற சொல் நமக்கு ஜீவமந்திரம், அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன். பழனி என்ற சொல் நமக்கு ஜீவமந்திரம், அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன். அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை, அவனிதனில் அதற்கிணையாய் ஏது மாமலை. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். பழனி என்ற சொல் நமக்கு ஜீவமந்திரம், அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன். அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை, அவனிதனில் அதற்கிணையாய் ஏது மாமலை. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். ஞானத்திற்கும் மோனத்திற்கும் விளக்கும் பழனியில், நாடு நலம் அத்தனையும் கிடைக்கும் பழனியில். ஞானத்திற்கும் மோனத்திற்கும் விளக்கம் பழனியில், நாடு நலம் அத்தனையும் கிடைக்கும் பழனியில். தேனமுத அபிஷேகம் தெய்வ பழனியில், தேவனவன் காட்சியதோ தினமும் பழனியில். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். திருப்புகழின் முழக்கம் எல்லாம் மேவும் பழனியில், தேவன் நாமம் சொல்லி குயில் கூவும் பழனியில். திருப்புகழின் முழக்கம் எல்லாம் மேவும் பழனியில், தேவன் நாமம் சொல்லி குயில் கூவும் பழனியில். விருப்புடனே தொழுபவர்க்கு வெற்றி பழனியில், வேந்தன் நெற்றி நீரும் மணக்கும் வேந்தன் பழனியில். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, நம் கவலை எல்லாம் தீரும், இது உண்மைதானுங்க. செந்தில் வேலன் புகழ் படித்தால் செல்வம் சேருங்க, தேசம் எல்லாம் கொடி பறக்கும் வாழ்வை பாருங்க. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன், வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டி செல்பவன். வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன், வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டி செல்பவன். கரங்குளிர கொடுப்பதிலே வள்ளலானவன், கவிஞர்களின் நாவினிலே துள்ளலானவன். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். வேல் பிடித்த வேலன் புகழ் பாடுங்க நீங்க, வெற்றி தரும் கந்தன் என்று கூறுங்க நீங்க. தோள் சுமந்தி காவடியை தூக்கி பாருங்க, தோள் சுமந்தி காவடியை தூக்கி பாருங்க. தொல்லை தீரும் இல்லை என்றால் என்னை கேளுங்க. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். மணக்கவலை மாற்றுகின்ற மருந்துமானவன், மக்கள் எல்லாம் போற்றும் வாழ்வில் வாழ்வில் தருபவன். பணக்குவியல் தந்து நம்மை பார்த்து ரசிப்பவன், பறந்து வரும் மயிலில் ஏறி சிரித்து நிற்பவன்.
வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா நம்ம எல்லாம் கூட்டிச் செல்லும் வேலுக்கு அரோகரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம் மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம் முரங்கள் போல் செவித்தளம் வரம் கொடுக்கும் ஐங்கரம் போதகம் கஜானனம் புராண ஞான வாரணம் போற்றி போற்றி உன் பதம் காக்க வேண்டும் எம் குலம் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் தான் இருந்து மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும் மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நிதங்கவா வாழி வாழி தென் பழனி கோவில் கொண்ட ஆண்டவா வேல் முருகனுக்கு அரோகரா வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா வெலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலா வேலா வேலவா வெற்றி வடி வேலவா வேலா வேலா வேலவா வெற்றி வடி வேலவா என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும் என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும் என் மனமும் இனிப்பதென்ன நிகழ்த்திட நேரம் செந்தமிழும் போதுமா தேன் தினைமா வேணுமா செந்தமிழும் போதுமா தேன் தினைமா வேணுமா வேலா வேலா வேலவா வெற்றி வடி வேலையா வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும் என் மனமும் இனிப்பதென்ன நினைத்திட்ட நேரம் செந்தமிழும் போதுமா தேன் தினைமா வேணுமா செந்தமிழும் போதுமா தேன் தினைமா வேணுமா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா கண்ணால் உன்னை காண்பதாலே பேரானந்தம் காலழகு ஒன்று மற்றும் கருத்தினில் மேவும் கண்ணி தமிழ் போதுமா காவடியும் வேணுமா கண்ணி தமிழ் போதுமா காவடியும் வேணுமா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலழகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும் விழியழகோ வினையறுத்து சாதனை கூறும் வெற்றிவேல் முருகனுக்கு ஆண்டவனுக்கு குமரனுக்கு மங்களத்து நாயகனே மன்னாரின் உதவியேனா பொங்குதனவை வீடு விடக்க கடபடியே அப்பமுடன் பொறு கடலை அவளுடன் அருங்கடலே ஒப்பில்லா போதகம் ஒரு மனதா ஒப்பிருக்கு எப்பொழுதும் பணங்கிடல மகால வேணும் என்று அப்பனுக்கு முன்னே வரும் அருக்கணிய கணபதியே யாரின் குட்டுடனே பிறனும் கடிதா என் மனதை உமதற்கு தெரிவதற்கு கண்டமிழ் பொருள் உள்ளபடி கணபதியே
என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும், என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும், என் மனமும் இனிப்பதென்ன நிகழ்த்திட நேரம். செந்தமிழும் போதுமா தேன் தினைமா வேணுமா, செந்தமிழும் போதுமா தேன் தினைமா வேணுமா. வேலா வேலா வேலவா வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா. என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும், என் மனமும் இனிப்பதென்ன நினைத்திட்ட நேரம். செந்தமிழும் போதுமா தேன் தினைமா வேணுமா, செந்தமிழும் போதுமா தேன் தினைமா வேணுமா. வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா. கண்ணால் உன்னை காண்பதாலே பேரானந்தம், காலழகு ஒன்று மற்றும் கருத்தினில் மேவும். கண்ணி தமிழ் போதுமா காவடியும் வேணுமா, கண்ணி தமிழ் போதுமா காவடியும் வேணுமா. வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா. மேலழகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும், விழியழகோ வினையறுத்து சாதனை கூறும். பாட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா, பாட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா. வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா. மேலழகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும், விழியழகோ வினையறுத்து சாதனை கூறும். பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா, பாட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா. வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா. மயிலாட்டம் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம், மகுடமணி ஒளியழகோ என்றும் கொண்டாட்டம். பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா, பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா. வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா. சேவக்கொடி அசைவதிலோர் சிங்கார சிறப்பு, அது ஜெகத்தினையே எழுப்பிவிடும் செய்தியின் பிறப்பு. பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிர்தம் வேணுமா, பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிர்தம் வேணுமா. வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா. வலதுபுறம் தெய்வானை சூரியனாமே, இடதுபுறம் வள்ளியம்மை சந்திரனாமே. ஒளியழகு வெள்ளையா ஒடி வாராய் முருகையா, ஒளியழகு வெள்ளையா ஒடி வாராய் முருகப்பா. வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா, வெற்றி வடி வேலையா. வெல்லா வெல்லா வேலையா, வெற்றி வடி வேலையா, வெல்லா வெல்லா வேலையா, வெற்றி வடி வேலையா, வெற்றி வடி வேலையா, வெற்றி வடி வேலையா. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா, நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. அலங்காரம் செய்திட்ட மயிலே, அலங்காரம் செய்திட்ட மயிலே, நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலே. வேலுக்கு இடுவோமே பூசை, வேலுக்கு இடுவோமே பூசை, பாதை மீதினில் வந்திடும் பக்தி என்னும் ஆசை. மணியோசை கேட்போமே மலையில், மணியோசை கேட்போமே மலையில், அங்கு மலையாண்டி நிற்பானே அலங்கார நிலையில். வெல் வழியே பால் வழியும் காட்டி
காட்சி வேல் வழியே பால் வழியும் காட்சி நம்ம முருகவன் வினை தீர்க்க ஓடி வரும் ஆட்சி சரவணனின் ஆறுமுகத் தோற்றம் சரவணனின் ஆறுமுகத் தோற்றம் நல்ல சம்காரம் செய்தோனின் புனிதத்தின் மாற்றம் தந்தைக்கு வேதத்தை சொன்னார் தந்தைக்கு வேதத்தை சொன்னார் வள்ளி தனக்காக மரமாகி சோலையிலே நின்றாள் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் ஒரு முகத்தை ஆத்தங்குடியில் பார்ப்போம் நம்ம திருமுகத்தின் பூமலரில் வேதனையை தீர்ப்போம் தினையூட்டி பசி தீர்த்தாள் வள்ளி தினையூட்டி பசி தீர்த்தாள் வள்ளி முருகன் தினந்தோறும் பசி தீர்க்க வருவானே துள்ளி அடிவாழை கன்றாகி வாழ்வோம் அடிவாழை கன்றாகி வாழ்வோம் நம்ம குடிவாழ குமரனின் பாதத்தை சேர்வோம் அலங்காரம் செய்திட்ட மயிலே அலங்காரம் செய்திட்ட மயிலே நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலே வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாரும் எதிர்பார்த்த பாடல் நேயர் விருப்ப பாடல் என்னைய மேடை ஏற்றின பாடல் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அரோகரா சொல்லணும் எல்லாரும் சொல்லணும் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் நம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் நம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் அடி மேலுக்கு மேலொரு ஜோதி பிள்ளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி விழி பனி இரண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வெள்ளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோரை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் ரெண்டாயுதம் அல்லவா அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் உள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோ ஆறும் அறுவதும் ஆன இருவதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தானை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதம்மாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு நம்ம எல்லாம் கூட்டி செல்லும் வேலுக்கு கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க தினம் கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க நாளும் பொழுதும் தீபம் ஏற்றி கந்த வேலை வணங்கு நன்மை யாவும் வீடு சேரும் பக்தியை நீ விரும்பு பிறப்பு என்பதும் ஒரு முறை இனி நமக்கும் வேண்டாம் மறுமுறை இருக்கும் வரையில் முருகன் நினைவில் வாழ்வதில் நிம்மதி உண்டாகும் நாம் வாழ்வதில் நிம்மதி உண்டாகும் கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க பாதம் நோக பயணம் போக பழனியப்பன் வருவான் பாதம் நோக பயணம் போக பழனியப்பன் வருவான் விதிகளை மாற்றி வினைகளை அகற்றி புதிய வாழ்வு
அதை சொன்னால் சுகம் வரும். 6 எழுத்து மந்திரம் அதை சொன்னால் சுகம் வரும். இருக்கும் வரையில் முருகன் நினைவில் வாழ்வதில் நிம்மதி உண்டாகும். நாம் வாழ்வதில் நிம்மதி உண்டாகும். கந்தவேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. தினம் கந்தவேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. பாதம் நோக பயணம் போக பழனியப்பன் வருவான். விதியை மாற்றி வினைகள் அகற்றி புதிய வாழ்வு தருவான். 6 எழுத்து மந்திரம் அதை சொன்னால் சுகம் வரும். 6 எழுத்து மந்திரம் அதை சொன்னால் சுகம் வரும். கந்தவேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. தினம் கந்தவேலை வணங்கு நம் கவலை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் தேவகோட்டையில் இருக்கின்றோம். தேவகோட்டை நகரத்தார் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. தேவகோட்டையிலிருந்து குன்றக்குடிக்கு பாத யாத்திரையாக காவடி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேலாக ஒரு பாரம்பரியம் என்று சொல்லுகிறார்கள். தேவகோட்டை நகரத்தார் அனைவரும் இப்பொழுது அந்த நிகழ்வு எப்படி நடக்கிறது என்பதை பற்றி நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் நேயர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம்மிடம். என் பெயர் நாச்சியப்பன். நான் பரம்பரையாக யாழ்ப்பாணம் சோமசுந்தரன் செட்டியாருடைய கொள்ளுவழி பேரன். சோமசுந்தரன் செட்டியார் ஆதி காலத்திலே அவங்க 2 பையனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் கைலாசநாதன் செட்டியார் நம்ம தேவகோட்டை சார்பாக நகரத்தாருக்காக பல சேவைகள் செய்து கிட்டத்தட்ட இந்த நகர பள்ளிக்கூடங்கிறது குன்றக்குடி காவடிக்காக தான் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய தர்ம வித்யாசாலை. அதிலிருந்து பரம்பரையாக எல்லோரும் வருஷம் தைப்பூசத்துக்காக காவடி கட்டி மாட்டு வண்டியில் அந்த காலத்தில் இப்போ ஆமாம் அந்த காலத்தில் இப்போ எங்களுக்கு விவரம் தெரியவே 1963 தான் இந்த புதுவழி பாதைங்கிறது வந்துச்சு. 1963க்கு முன்னாடி தேவகோட்டையில் காவடி கட்டி இங்கே கண்டதேவி பக்கமாக கண்டதேவி போய் கண்டதேவியிலேருந்து உஞ்சனை போய் உஞ்சனையிலேருந்து அரியக்குடி போய் அரியக்குடியிலாம் எல்லோரும் தங்குவாங்க. தங்கி அங்கே எல்லாம் ஸ்நானம் பண்ணி பட்டு வஸ்திரங்கள் எப்படி அவர் நல்ல ஒரு ஆனந்தமாக இருக்காரோ அதே மாதிரி எல்லாருமே பட்டு வேஷ்டி பட்டு சேலை இந்த மாதிரி கட்டி டர்பன் கௌரி சங்கம் இந்த மாதிரிலாம் அலங்கார காவடி ஆனந்த காவடி அந்த மாதிரி அந்த காலத்தில் 3 நாள் பயணமாக போயிருக்காங்க. எனக்கு விவரம் தெரியும். எங்கள் ஐயா கைலாச ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு விடுதியிலே 4 குடும்பம் சமைச்சு சாப்பிட்ருப்பாங்களாம். கிட்டத்தட்ட குன்னக்குடியில் ஒரு 50 விடுதி வரைக்கும் இருக்குது. 50 விடுதியில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொருத்தங்க சமைச்சு அந்த காலத்தில் அன்றைக்கே 100 காவடிலாம் வந்திருக்குப்பா அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி சமீப காலங்கள்லையும் 100 வர ஆரம்பிச்சிருச்சு இறைவன் அருளால். அன்றைக்கி 100 காவடி எல்லோரும் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போய் மாட்டு வண்டியில் சமைச்சு சொந்தக்காரங்க பங்காளிங்க எல்லாருக்கும் பொது தர்மம் எல்லாம் பண்ணி சண்முகநாதனுக்கு அவருக்குள்ள அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி காவடியெல்லாம் எடுத்து எல்லாமே நல்லபடியாக பரம்பரையாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது இன்றைக்கும் தொடர்ந்து வருது. அன்றைக்கி 63க்கு முன்னாடி கண்டதேவி வழியாக போய் கண்டதேவியிலேருந்து அரியக்குடி போய் அரியக்குடியில் தங்கி ஊரணியில் குளித்து வண்ணா வெளுத்து கொண்டாந்து கொடுப்பாங்களாம். வீட்டில் அந்தந்த இடத்துக்கு வண்ணா வருவாங்களாம். வண்ணான் அவங்கவுங்க விலாசம் போட்டு கொடுத்து வண்ணான் வெளுத்து கொடுத்து அந்த வஸ்திரம் பட்டு வஸ்திரங்களை அணிஞ்சிட்டு அப்புறம் அடுத்த ஊருக்கு காரைக்குடியிலேருந்து பாதரக்குடி துலாவூர் மடத்தை அந்த அளவுக்கு ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. துலாவூர் மடத்துலலாம் தங்கியிருந்து அங்கேருந்து மறுபடியும் அந்த கம்மா வழியாக குன்றக்குடிக்கு போய் குன்றக்குடியில் தங்கி குன்றக்குடியில் தனித்தனியாக விடுதி போட்டு மாட்டு வண்டி கட்டி மாட்டு வண்டியில் எல்லாம் போய் அன்னதானங்கள்லாம் பண்ணி நல்லா காவடி எல்லாம் ஆனந்தமாக சந்தோஷமாக எடுத்து கிரிவலம் காவடி செலுத்தி சண்முகநாதனுக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணி மறுபடியும் திருப்பி இந்த பஞ்சாமிர்தங்கிறது ஊர் புகழ்பெற்ற
குன்றக்குடி பஞ்சாமிர்தங்கிறது நீங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் அந்த காலத்தில் 6 மாதத்துக்கு அந்த பஞ்சாமிரத்தை வச்சுருப்பாங்க. அந்த பஞ்சாமிரத்துலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இது மாதிரி வரும். அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 6 மாதம் கழித்து சாப்பிட்டீங்கனாலும், ஏன்னா அந்த அளவுக்கு தேன் ஊற்றிடுறாங்க. தேன் ஊற்றி நல்ல சுத்தமாக, இந்த மாதிரி எங்கேயும் இந்த மாதிரி பஞ்சாமிரம் தயாரிக்கவே மாட்டாங்க. புகழ்பெற்ற பஞ்சாமிர்தம் எல்லா திரவியங்களும் போட்டு குன்னக்குடி சண்முகநாதனுக்கு கொண்டு போகிற காவடியோட சர்க்கரையை அவருக்கு பாதத்தில் வச்சு காவடிக்காரங்க கொண்டாந்து மறுபடியும் இந்த பஞ்சாமிரத்தோடு கலந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாருக்கும் மறுபடியும் கொண்டு போய் அதை பஞ்சாமிரத்தை ராத்திரி அபிஷேகம் பண்ணுறது. அபிஷேகம் பண்ணி மறுபடியும் கொண்டாந்து எல்லாருக்கும் அதை காவடிக்காரங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி நைட்டு 12 மணி 1 மணி ஆயிரும். ஒரு பெரிய ஒரு நல்ல பிரார்த்தனையாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க. என் பெயர் ஐயப்பன். கூனாமனா கானாருனா வீட்டை சேர்ந்தவன், தேவகோட்டை. எங்கள் பரம்பரையிலையும் பரம்பரையாகவே குன்றக்குடிக்கு காவடி எடுத்திருக்கிறார்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 7வது தலைமுறையாக நாங்களும் காவடி எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து சமீப காலங்களில் 1970க்கு மேலே இப்போ இந்த புது வழிப்பாதை அப்படிங்கிறது நேர ஒரே நாள் பயணமாக காலையில் தேவகோட்டையிலேருந்து கிளம்பி அன்னைக்கு ராத்திரி, அதாவது புனர்பூசத்தன்னைக்கு, பூசத்துக்கு முத நாள் ராத்திரி குன்றக்குடி போய் சேர்ந்துருவோம். அங்கே வந்து துலாவூர் மடத்தில் காவடியெல்லாம் இறக்கி வச்சுட்டு அன்னைக்கு தேர், புனர்பூசத்தன்னைக்கு தேர் குன்றக்குடியில். அந்த குன்றக்குடி தேர் வந்து நிலை சேர்ந்ததற்கு பிறகு நாங்கள் காவடியை எடுத்துக்கொண்டு கிரிவலமாக அன்னதான மடத்தில் கொண்டு வச்சுட்டு பூசத்தன்னைக்கு காலையில் முதல்ல பால் குடம் புறப்பட்டு முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும். அதற்கு பிறகு காவடியை எடுத்து அந்த காவடியில் சர்க்கரை, பன்னீர் எல்லாம் கொண்டுட்டு போவோம். அதை கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் நடக்கும். அதற்கப்புறம் அவர்கள் சொன்ன மாதிரி அதை பஞ்சாமிரதத்தில் கலந்து அன்னைக்கு பூசத்தன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் அபிஷேகம் நடந்து சண்முகார்ச்சனையும் செய்வோம். அதற்கு பிறகு இந்த பஞ்சாமிரத்தை பிரித்து கொடுத்து எல்லோரும் காவடிக்காரர்கள் கொண்டு வந்து அவர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுப்பாங்க. முன்னாடி வந்து இது நடைப்பயணம் வர்றவங்களுக்கும் பஞ்சாமிரதத்துக்கு டோக்கன் கொடுத்து இங்கே தேவகோட்டையில் இந்த நகர பள்ளிக்கூடத்தில் வச்சு எல்லாருக்குமே வந்து அந்த டோக்கனை வாங்கிட்டு பஞ்சாமிரதம் கொடுத்த காலம் ஒன்று இருக்குது. அதற்கு பிறகு சில நடைமுறை சிக்கல்களுக்காக எல்லாரும் காவடிக்காரங்களுக்கு இந்த பஞ்சாமிரதத்தை கொடுத்துருவாங்க, பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்க எல்லா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் அந்த பஞ்சாமிரதத்தை பிரித்து கொடுப்பாங்க. அவர்கள் நாச்சியப்பண்ணை சொன்ன மாதிரி இந்த பஞ்சாமிரதத்துக்கு ஒரு தனி சுவை இருக்கிறது. எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாதுங்கிற அளவுக்கு அதை வந்து தூய்மையான பஞ்சாமிரதமாக, அதாவது இப்போ பழம் அப்படின்னு எடுத்தால் மலை வாழைப்பழம், தேன், கல்கண்டு, பேரிச்சம்பழம், சர்க்கரை, கொப்பரை எல்லாம் கலந்து அதற்குண்டான இன்கிரீடியன்ஸுன்னு சொல்கிற மாதிரி அதை ஒரிஜினலாக கலந்து அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் முன்னாடியே செஞ்சு மிக அருமையாக நடந்து வருகிறது. இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு உதாரணம் வந்து என்னென்னா, எனக்கு தெரியவே வந்து 40 காவடி போன காலத்தில் இருந்து அதற்கப்புறம், அதாவது 100 வரணுங்கிறது வேண்டுதலாகவே வைப்போம். இப்போ 100ங்கிறது வருஷா வருஷம் 100க்கு மேலே தான் காவடி. இப்போ இன்றைக்குமே அந்த காவடி எழுதியிருக்காங்க, 100 தாண்டி வந்துருச்சு. இன்னும் வந்து சாயங்காலம் வரைக்கும் காவடிக்காரர்கள் வருவார்கள். இந்த நகர பள்ளிக்கூடத்தில் அதாவது நாளைக்கு நடக்கிறது அப்படின்னா இன்றைக்கி காலையில் இங்கே கொண்டு வந்து வச்சு பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதற்கு பிறகு முத்திரை கட்டி, அதாவது இந்த சர்க்கரை பன்னீர் கட்டுறதுங்கிறத முத்திரை கட்டுறதுன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை கட்டி அலங்கார காவடியாக ஆட்டம் பாட்டத்தோடு இன்றைக்கி தேவகோட்டையில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சென்று வழிபட்டு நகர்வலமாக வந்து இன்னைக்கு இரவு வந்து சிலம்பணி விநாயகர் கோயிலில் காவடியை இறக்கி வச்சு அங்கே தங்கிடுவோம். நாளை காலை அதிகாலையில் இப்போ வந்து எப்படின்னா 5 மணிக்கெல்லாம் கிளம்பி நடைப்பயணமாக 33 கிலோமீட்டர், சுமார் 33 கிலோமீட்டர். அதை வந்து மாநகரியில் ஒரு பிரேக், அது வந்து ஒரு 15-20 நிமிஷம். அதற்கு பிறகு மன்னிக்கணும், ஆனாப்புதூரில் முதல் பிரேக்கு காலையில் 9 மணி, சுமார் 9 மணிக்கு. அதிலேருந்து அதுக்கப்புறம் 11 மணிக்கு மாநகரியில் பிரேக்கு. மாநகரியில் இதே மாதிரி அங்கே தங்கிடுவோம் சாயங்காலம் வரைக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எல்லா காவடி நைவேத்தியம் வச்சு காவடிக்கு பூஜை செய்வோம். அவங்க வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி மதிய பலகாரம் நாளைக்கு கொடுத்து எல்லோருக்குமே நடை பயணம் காவடி வர்றவங்க பொதுமக்கள் எல்லோருக்குமே பலகாரம் விநியோகம் பண்ணி சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு கிளம்பி குன்னக்குடி போய் சேருவோம். அதற்கு பிறகு
அடுத்த நாள் பூசத்தன்னைக்கு காலையில் கொண்டு போய் முன்னாடி சொன்ன மாதிரி செலுத்தி மிக சிறப்பாக இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம நகரத்தாருடைய ஒத்துழைப்பும் நகரத்தார் அனைவருடைய கூட்டு பிரார்த்தனையெல்லாம் இது மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் நல்ல மகிழ்ச்சியாக செழிப்பாக இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். வருங்காலங்களிலும் இது வரும் சந்ததியினர் தொடர்ந்து இதேபோல் செய்வார்கள் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா 7 தலைமுறை 8 தலைமுறைகள் சர்வசாதாரணமாக கடந்து வந்துட்டோம். தொடர்ந்து இது நடக்கும். சண்முகநாதன் துணை இருக்கிறார். அதனால் இது நிச்சயமாக நல்ல வெற்றியாக நடைபெறும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், என் பேர் முத்தையா. நாங்கள் செட்டிப்பையா வீடுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பேர். அப்போ 3S வீடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டையா காலத்துக்கு முன்னால் இருந்து அப்போ எல்லாம் வந்து சரி எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இதில் போய் மாட்டு வண்டியில் போய் எல்லாம் அங்கே வந்து ஃபுல்லாக அன்னதானம் பண்ணி நிறைய பண்ணியிருக்கோம். அதுபோக காவடிக்காகவே எல்லா வெள்ளி சாமான்கள்லாம் செஞ்சு பூஜைக்கான எல்லா வெள்ளி சாமானும் செஞ்சு எல்லாமே வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த தைப்பூசம் வந்து பொங்கல் அன்னைக்கு கூட வந்திருக்குது. அப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு காவடி மட்டும்தான் வருவாங்க. வந்து அப்பவும் போய் காவடி செலுத்தியிருக்கோம். அதனால் எந்த தீட்டு நாங்கள்லாம் பார்க்குறது கிடையாது. எங்கள் வீட்டில் எந்த விதமான ஒரு தீட்டு நடந்தால் கூட அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் போய் காவடி செலுத்திடுவோம். அது வந்து எதுக்குமே இது பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு தெரியவே ஒரு 36 காவடி எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இப்போ எல்லாம் சர்வசாதாரணமாக 100 காவடிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்குறோம். இன்னும் இது போல் வந்து அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக சிறப்பாக செய்யணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். மோனா பேனாரீனா ஆனவருனா லேனா மாவண்ணா வெங்கடாஜலம் முத்துக்காரர்னா வகை. குன்றக்குடி காவடி வந்து ரொம்ப சிறப்பான அலங்கார காவடி. பழனி காவடி மாதிரி ரொம்ப விரதம் இருக்க வேண்டியதில்லை. அவர் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்குவார். அதில் ஆரம்பத்தில் 3S சுப்பிரமணியம் செட்டியார் வீடு, செல்லம் மூணாறுனா வீடு, கைலாயம் செட்டியார் வீடு, இவங்க 3 பேர் ஆரம்பத்தில் இதை ஆரம்பித்தாங்க. ஒரு பீரியடில் யாருமே பண்ணாமல் 3S சுப்பிரமணியம் செட்டியாருடைய தகப்பனார் அவங்க மாத்திரமே நடத்தி தைப்பூசத்திற்கு போயிருக்காங்க. அது தொன்று தொட்டு 3S குடும்பம், செல்லம் மூணாறுனா, லோட்டஸ் வேணா, கைலாஸ் ஐயா, கூனாமனாக்கனார்னோடு இவங்க எல்லாரும் தொடர்ந்து இந்த குன்றக்குடியானுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது சேவை ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. அதனால் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இந்த காவடியை எடுத்து ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே இந்த பொது இது ஆரம்பித்ததுக்கு பிறகு 100 காவடிக்கு மேலே இப்போ ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சிறப்பாக இந்த சொல்கிற 4-5 குடும்பங்கள் வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு போகிறாங்க. இது தொன்று தொட்டு இது சிறப்பாக நடைபெறணும்னு எல்லாம் வல்ல குன்றக்குடி சண்முகநாத பெருமானை பிரார்த்தித்து அமைகிறேன். அரோகரா. குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா. செல்லம் முருகப்ப செட்டியார் வீடு. நாங்கள் எங்கள் ஐயா பேர் செல்லம் முருகப்ப செட்டியார். நாங்கள் வந்துட்டு சேந்தனியார் வகை. அப்பா பேர் வந்து அண்ணாமலை செட்டியார். அப்பா பேர் அண்ணாமலை செட்டியார். அதாவது வந்துட்டு குன்றக்குடி காவடி வந்து அண்ணன்லாம் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப சிறப்பு நிறையா இருக்குது. அதன் பிறகு வந்துட்டு அங்கே குன்னக்குடியில் போயிட்டு கீழே நம்ம வந்துட்டு அன்னதான மடம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம காவடிகள்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு அங்கேருந்து 6ஆவேல் காவடி வந்து நம்மளோட வந்து சேர்ந்துக்குவாங்க. இங்கே முன்னாடி 6ஆவேல் வெளியில் போனனால இப்போ அந்த காவடி நம்மளோட சேர்ந்துக்குவாங்க. இங்கே அந்த காவடி முதல்ல போனதுக்கப்புறம் குன்னக்குடி காவடி நம்ம எல்லோரும் கிளம்பி போவோம். நம்ம மேலே போய் மலையில் செலுத்திட்டு கீழே வந்து பஞ்சாமிரதம் பேசுகிறதுலேருந்து எல்லாமே கீழே அன்னதான மடத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம அதன் பிறகு அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சேர்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லோரும் சொன்னது போல் ரொம்ப 300 ஆண்டுகளுக்கு மேலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு காவடி வந்துட்டு கட்டி இங்கே வச்சுட்டு பொங்கல் காவடி பொங்கல் வச்சதுக்கப்புறம் சக்கரை கட்டுவோம். நம்ம சக்கரை கட்டினதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு சாயங்காலம் அரகரா நடக்கும். இங்கே அரகரா பண்ணதுக்கப்புறம் பிரசாதத்தை இங்கே வீட்டில் போய் சேர்த்துட்டு வர மக்களுக்கு அங்கே வந்துட்டு சாப்பாடு நடக்கும். சுமார் குறைஞ்சது வந்துட்டு ஒரு 100-150 பேர் சாப்பிடுவாங்க இன்றைக்கி நைட்டு. நாளைக்கு நைட்டு வந்துட்டு அப்புறம் நகர்வலம் தேவகோட்டையில் வந்து நகர்வலம் எல்லா கோயிலுக்கும் இங்கே போயிட்டு சிலமணி கோயிலில் போயிட்டு காவடியை வச்சுருவோம். நம்ம இங்கே மறுநாள் காலையில் இங்கே வீட்டிலேருந்து பலகாரம் எல்லாருக்கும் வரும். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் குளிக்க போகிறது எல்லாருமே. அதன் பிறகு வந்துட்டு சிலமணிலேருந்து கிளம்பி நேராக அமராவதி புதிர் போவோம். நம்ம அமராவதி புதிர் போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் இருக்கும் அங்கே. அதன் பிறகு அங்கேருந்து வந்துட்டு மானகிரி போய்டுவோம் எல்லோரும் மத்தியானத்துக்கு. மானகிரி போனோன்னா காவடி பூசை நடந்ததுக்கப்புறம் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்தோடனே எல்லோரும் சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும். அதன் பிறகு அங்கேருந்து கிளம்பி குன்னக்குடிக்கு எல்லோரும் போயிடுவோம். நாங்கள் குன்னக்குடிக்கு போயிட்டு அன்னதான மடத்தில் எல்லாருக்கும் அப்படியே நைட்டு வச்சதன் பிறகு ஆமாம் கிரிவலமாக வந்து நைட்டு அங்கே காவடி வச்சதுக்கப்புறம் அங்கே சாதாரணமாக சீட்டு போடுவாங்க. இங்கே சீட்டு போட்டு
மேலக்காரங்க கட்டியம் தூக்குறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இன்னார் வீட்டுக்கு நீங்கள் போய் சாப்பிட போகலான்னு சொல்லி சீட்டு போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருக்கும் அதெல்லாமே. அதன்படி அவங்களும் எல்லார் வீட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அவங்க மறுநாள் வந்துட்டு பூசத்தன்னைக்கு காலையில் வந்துட்டு அன்னதான மடத்துலேருந்து காவடிகள் எடுத்து வெளியில் முருகன் முன்னாடி வச்சுட்டு அங்கேயெல்லாம் கட்டியும் சொல்லி எல்லாரும் காவடியை சுற்றி வந்து மலைக்கு வந்து செலுத்த போகிறது. நகர்வலமாக கிரிவலம் வந்துட்டு மலைக்கு செலுத்த போகிறது. மலையில் செலுத்தினதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கரைகளை வந்துட்டு கீழே கொண்டு வந்து கொட்டிடுவோம் நம்ம சர்க்கரையை. அதிலேருந்து எடுத்துகிட்டு போய் பஞ்சாமிரம் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பஞ்சாமிரம் செஞ்சு அதில் கலந்ததுக்கப்புறம் பஞ்சாமிரம் விநியோகம் பண்ணுவோம். இது பூசத்தன்னைக்கு நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஊர் திரும்புதல். சாயங்காலம் அதேமாரி எல்லோரும் இங்கே நகரப்பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்த மாரி இங்கே வந்து எல்லோரும் சொல்லிக்கின்னு எல்லாம் ஊருக்கு எல்லோரும் திரும்ப அடுத்து வீட்டுக்கு போகிறது. இது வந்து காவடியோட ப்ராசஸ். இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நடக்கிறது. பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய ப்ராசஸ் நடக்கும் நம்மளுக்கு. இதில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பொரியரிசி மாவை எடுத்து திரித்து அதை வந்துட்டு வேங்கரிசி மாவாக செஞ்சு அது வந்துட்டு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அது நம்மளுக்கு மாணவிகள் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு அன்னைக்கு. ஸோ அந்த வேலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முறுக்கு மாவுருண்டை அந்த காவடி பலகாரங்கள் எல்லாம் வீட்டில் செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து காவடி பிரசாதம் கொடுக்கறதுக்காக தயார் செய்வாங்க இதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னதானம் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு வீடுகளில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி குன்னக்குடியிலையும் சரி நம்ம வீடு அரோகரா பண்ணும்போது சரி எல்லா இடத்துலையுமே அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது இதெல்லாம் போக வந்துட்டு ஒரு 4-5 ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ரெகுலராக காவடி எடுத்துக்கிட்டு இருக்கோம் குன்னக்குடிக்கு. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தீட்டுங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது. நம்ம சுப தீட்டாக இருந்தாலும் பார்க்குறது கிடையாது. எந்த தீட்டும் அங்கே பார்க்குறது கிடையாது. ஒருவேளை ஏதாவது இருந்தாலுமே கூட பிரதானமாக நம்ம காவடியை செலுத்தினதுக்கு பிறகு தான் வந்துட்டு நம்ம அடுத்ததுக்கான போகிறது நம்ம. ஸோ வந்துட்டு இதில் அந்த ரெகுலர் ஃபேமிலிஸ் எடுக்கிறவங்க வந்து தீட்டு பார்க்குறது கிடையாது. இதில் இது ரொம்ப பேருக்கு புதுசாக இருக்கலாம். இதுதான் வந்துட்டு தேவகோட்டை குன்றக்குடி காவடி வந்துட்டு எடுக்கிறவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது அந்த ரெகுலர் ஃபேமிலிஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதன் பிறகு வந்துட்டு இதில் எங்களுக்கு பிரதானமாக இருக்கிற வந்துட்டு வாத்தியம் மேளம் வாத்தியம் வந்து ரொம்ப நாதஸ்வரம் ரொம்ப ரொம்ப பிரதானமாக இருக்கும். அண்ணன் முன்னாடி சொன்னது போல் அலங்கார காவடின்னு சொல்லுவாங்க, ஆனந்த காவடின்னு சொல்லுவாங்க. நல்லா கௌரி சிங்கம்லாம் போட்டு டர்பன்லாம் வச்சு தான் எல்லாமே எடுக்கிறது. எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பட்டு வேஷ்டி பட்டு வேஷ்டியை கட்டி எல்லாமே நல்லா எப்படி சொல்கிறது மாப்பிள்ளை காவடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் மாப்பிள்ளை காவடின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆனந்த காவடின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. பிரதானம் வந்து அன்னதானம் போடுறது தான் உங்களுக்கு. இது வந்துட்டு என்னென்னா வந்துட்டு முன்னாடி அண்ணன் சொன்னது போட 4 பேர் 5 பேர் ஒரு மடத்தில் எடுத்து பண்ணுவாங்க. எதனாலன்னா மடங்கள் கம்மியாக இருக்கிறனாலையும் மக்களோட எண்ணிக்கை காவடி நிறையா பேர் எடுக்கிறதுனாலையும் சேர்ந்துக்கிட்டு செய்வாங்க. 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு மடத்தை எடுத்து அன்னதானம் போட்டு செய்வாங்க. அதில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னமும் அன்னதானம் போடுறவங்க அதேமாரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விட்டுறாமல் செய்யணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு 4வது ஜென்ரேஷன். எங்களுக்கு அடுத்து இந்த பையன் இருக்கிறாப்புல இந்த மாதிரி எல்லார் வீடுகள்லையும் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து ஜென்ரேஷன்ஸ் வந்து விடாமல் வந்துக்கிட்டே இருக்காங்க. காவடி எடுக்கிறது வந்துக்கிட்டே இருக்காங்க. வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இதுதான் வந்து ஒரு பிரதான திருவிழா ஒரு இதுவாக எல்லாருமே தைப்பூசத்துக்கு வந்துடுறது. மற்றதுக்கு வரமோ இல்லை, இது கண்டிப்பாக எல்லாருமே வந்துடுவோம். இங்கே வந்திருந்து எல்லாமே இருந்து பார்க்குறது நம்மளுக்கு இந்த 3 நாள் 4 நாள் வந்துட்டு மஸ்ட் எல்லாருமே வந்துடும். ஒரு திருவிழா தான் எல்லாருமே ஒரு பெரிய திருவிழா தான். இங்கே தேவட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழாவாக தான் எல்லாருமே பார்க்குறது. இது ஆமாம், இதுதான் எல்லோரும் பார்க்குறது. இல்லை ஆமாம், அன்னதான அறக்கட்டளை வந்து நம்மளுக்கு வந்து தனி அமைப்பு. அது நம்மளுக்கு அது வந்து இப்போது இது 11வது ஆண்டாக வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மடங்கள் கிடைக்கல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. அதன் பிறகு வந்துட்டு எல்லாருமே வெளியூரில் இருக்கிறாங்க. வந்திருந்து எல்லாம் எடுத்திருந்து செய்யணும். நம்மளுக்கு எல்லாருமே காவடி எடுக்கணும் ரொம்ப பிரியப்படுறாங்க. ஆனால் ஒரு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான அமைப்புகள் நம்மளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் இந்த அமைப்பு உருவானது. இது ஆரம்பத்தில் உருவானப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அதில் வந்து ரொம்ப பேர் சேர்ந்துக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அதில் நம்மளுக்கு காவடியோட எண்ணிக்கையும் நம்மளுக்கு அதனால் வருது நம்மளுக்கு அதில். ஆமாம், அது வந்துட்டு இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பழைய ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் இன்னும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. வீடுகளில் வந்துட்டு அரகரா பண்ணி சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், அடுத்தது வந்துட்டு காலையில் பலகாரம் வரதா இருக்கட்டும், மாநகரிக்கு பலகாரம் வரதா இருக்கட்டும், எல்லாமே குன்றக்குடிக்கு வந்துட்டு அங்கே மெயினாக குன்றக்குடி பிரதானமாக அன்னதானம் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவங்க தனித்தனியாக எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ பழைய அமைப்பு அதேமாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்துட்டு புதுசாக வரவங்க இதில் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு அன்னதானம் இதில் வந்து புதுசாக வரவங்க கலந்துக்கிறாங்க. இதில் பிரதானம் அன்னதானம் தான் நம்மளுக்கு. அது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதில். நம்ம ஆமாம், இதுக்காக அதாவது காவடி எடுக்கிறவங்களுக்காக தோதுக்காக வந்து தனியாக உருவாக்குனது வந்துட்டு ஆமாம் 11வது ஆண்டுகளாக இப்போ போயிட்டுருக்காங்க. அவங்க தனி அமைப்பு. அது குன்றக்குடி சண்முகநாதன் அறக்கட்டளை ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி தனியாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு இருந்து மேனேஜ்மெண்ட் ஆளுகளாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே
தேவகோட்டை இழுப்பக்குடி கோயில் நாராயணா பேனரனா ஏனாச்சனா நடராஜன். இந்த குன்றக்குடி காவடி தொன்று தொட்டு நடக்கிறத பற்றி எல்லாரும் இந்த பஞ்சாமரத்தோடைய சிறப்பு எல்லாம் சொன்னாங்க. இந்த பஞ்சாமரத்தை நாங்கள் பிரகாசப்பட்டு அங்கே வந்து அங்கே பஞ்சாமரத்தை கரைச்சி அந்த காலங்களில் இங்கே வந்து தான் பிரிச்சுக்குவோம். அதை பிரிக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் வண்டி எப்போவுமே வருஷம் கொண்டு வருவார். அந்த அண்டாவில் கொண்டாந்துட்டு அந்த அண்டாவில் வரும்போது வழியில் வரும்போது கொஞ்சம் ஆட்டத்தில் கூட இருக்கும், அது அளவு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வந்து பால்நான சோமன கைலாச ஐயா, செல்லமுனாரனா, திரியஸ் சின்ன வீரப்பண்ணன், குணமங்கடம் இடைஞ்சிட்டார், இவங்கெல்லாம் போய் இருந்து அதை பார்த்து அது ஒரு குச்சி மாதிரி வச்சு அந்த அளவை பார்த்துட்டு இங்கே வந்து அந்த அளவோடு கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் காவடிக்கார எந்த இதில் வச்சாங்களோ அது மாதிரி அவங்க பேர் கூப்பிட்டு இந்த பஞ்சாமரத்தை இங்கே வந்து பிரிச்சுக்குவாங்க. அந்த முதல் காவடிக்கார வரலைன்னா அடுத்த வர இருந்து பண்ணாங்க. அது நடைமுறைக்கு சிரமமாக இருக்கிறதுனால பஞ்சாமரத்தை அங்கேயே பிரிச்சுக்கிறதா ஏற்பாடு பண்ணி அங்கேயே பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால் இந்த குன்றக்குடி காவடி பொறுத்தவரை பஞ்சாமரம் ரொம்ப சிறப்பு. இப்போ நடைமுறை காலங்களையும் அடுத்த தலைமுறை சேர்ந்த பையங்களும் ரொம்ப ஒரு விருப்பத்தோட ஆர்வத்தோட பக்தியோட நல்லா பண்ணுறாங்க. அதனால தான் காவடி எண்ணிக்கை வருஷம் கூட வந்துட்டுருக்கு. இது மென்மேலும் குன்றக்குடி காவடி எடுக்கிறனால அவங்களுக்கு அடுத்தடுத்த வருடங்களில் முன்னேற்றம் வந்து இது கண்கூடாக கண்ட உண்மை. இந்த காவடி அமைப்பு வந்து வேல் துணையோடு நாங்கள் காவடி போவோம். ஆனால் வந்து பழனி காவடி மாதிரி வந்து வேல் வந்து எங்களோட கூட வராது. இவங்க வந்து தண்டக்காரங்க என்ற பூசாரியை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கங்கே பூசை போடுவோம் வேல் பண்டாரங்கள். அது வந்து இப்போ தியாகராஜன் நமச்சிவாயங்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் இந்த வேலை கொண்டு வருவாங்க. இதனுடைய ஒரு நடைமுறை என்னென்னா பூஜை பண்ணுற இடத்துல எங்கள் காவடிகளை வந்து நேரையாக, அதாவது ஒரே மாதிரியாக வரிசைப்படுத்தி வச்சுவோம். பூஜை பண்ணாத இடங்களில் குத்துக்காவடின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு எல்லா காவடியும் வச்சாலும் ஒரு 2 காவடியை திருப்பி வச்சுருவோம். இது எப்போவும் உள்ள நடைமுறை. இது எப்படின்னா சிலம்பணியில் நாங்கள் வந்து பூஜை பண்ணும்போது காவடிகளை ஒரே நேர் வரிசையில் இருக்கும், பூஜை பண்ணுவோம். காவடிகள் நேர் வரிசையில் வச்சுட்டா பூஜை பண்ணணும். பூஜை பண்ணாத இடத்துல குத்துக்காவடின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அமராவதியிலலாம் நாங்கள் வந்து இளைப்பாறும்போது அதை குத்துக்காவடியாக வச்சுருவாங்க. குத்துக்காவடிங்கிறது காவடியை வச்சுட்டு பக்கத்தில் இது மாதிரி வச்சுருவாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவாங்க. இது தொன்று தொட்டு ஒரு நடைமுறை. இதில் ஒரு தாத்பரியம் இருக்குது. எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். வருங்காலங்களில் இது மாதிரி நாங்கள் கோயில் நகர்வலை வரும்போது முக்கியமான கோயில் எல்லா இடத்துலையும் சிதறுகா உடைச்சிட்டு தான் நாங்கள் வந்து எங்களுடைய யாத்திரையை தொடங்குவோம். இதெல்லாம் தொன்று தொட்டு வர்றது. அடுத்தடுத்து வர தலைமுறை இதை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேல்காவடி எடுக்கும்போது வேல்காவடி எப்படின்னா நாங்கள் வந்து எல்லோரும் எத்தனை காவடி வருதோ அந்த காவடிக்குள்ளே நம்பரை எடுத்து திருவிழாச்சீட்டு முறையில் நான் வேல்காவடி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை செய்யப்படும். இதனுடைய இது என்னென்னா, சில வீடுகளில் வந்து ஒவ்வொரு ஆண் பிள்ளை பிறக்கும் போதும் ஒரு காவடி எடுக்கிறங்கிற நடைமுறையை வச்சுருக்காங்க. குன்னக்குடி காவடி நன்முனாதனை வேண்டி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி வருகிறது. இதிலையும் நானும் என்னுடைய இது அனுபவபூர்வமாக அனுபவித்திருக்கிறேன். அதனால் இது குன்றக்குடி காவடி தொன்று தொட்டு மென்மேலும் வளர தேவகோட்டை நகரத்தார் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த காவடியை பொறுத்தவரை இது தேவகோட்டை நகரத்தார் மட்டும். காணிக்கைங்கிறது நாங்கள் வந்து இந்த செலவு நடைகளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பணம் வாங்கிக்கிறோம். அது என்ன பண்ணுவோம், ஒரு பணத்தை வாங்கிக்குவோம், செலவு முடிஞ்சிச்சு, மிச்ச பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு கரதாவணைக்கில் வந்து காவடி சொல்லிக்குவோம். காவடி சொல்லிக்கும் போது அந்த செலவு கணக்கு வாங்கிச்சிருவாங்க. செலவு கணக்கு வாங்கிச்சிட்டு அந்த தொகை மிச்சம் இருந்தால் அப்போவே திருப்பி கொடுத்துருவாங்க. அது பெரும்பாலும் நகரத்தார்கள் வந்து அதை வந்து நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள், அடுத்த வருஷம் எல்லாம் செலவு பண்ணிங்க, இல்லை பொது செலவு வச்சுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுபடி தான் இதுவரை நான் நடந்து கொண்டு வருகிறது. இது வந்து ஒன்லி தேவகோட்டை நகரத்தார் மட்டும்தான் இதில் பங்கு கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். உதயாச்சியார் வீடு, தேவகோட்டை. இந்த காவடி வந்து கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. பழனி காவடிக்கு முந்தைய ஏற்பாடுலேருந்து போயிட்டுருக்கு இது காவடிங்கிறது. இதை வந்து இப்போ வந்து ரொம்ப சுருக்கமாக நாட்கள் குறைவானதுனால இப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணுங்கிறதுனால அன்னதானங்கிற ஒரு இதை உருவாக்கி எல்லாரும் சேர்ந்து ஒரே இதாக கூட்டு பிரார்த்தனையாக பண்ணி அன்னதானத்தை வந்து உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து 11 வருஷமாக பொது அன்னதானமாகவும் நடந்துகிட்ருக்கு. எங்கேயுமே யாருக்குமே வந்து கால நேரங்கள் குறைபாடுகள் இருக்கிறதுனால அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து சின்ன வீரப்பன் 3S வீட்டில் அவங்க தான் ரொம்ப காலமாக கண்டினியூவாக தொடர்ந்து முன்னின்று இந்த பஞ்சாமிரதத்துக்கு அண்டாவாக இருக்கட்டும், பண்டாரங்கள் ஏற்பாடு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. சின்ன வீரப்பண்ணன் இப்போ வந்து இல்லை, அவங்க தான் இதை வந்து பல தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பொது அன்னதானமும் இப்போ நடந்துகிட்ருக்கு 11 வருஷமாக.
அதை வந்து ஒரு தனியாக ஒரு சண்முகநாத அறக்கட்டளைன்னு உருவாக்கி அதுலேருந்து அந்த அன்னதானங்களும் நடந்துகிட்ருக்கு. இது வந்து அடுத்த தலைமுறைகள் விட்டு கொடுக்காமல் கண்டினியூவாக கொண்டு போகணுங்கிறதுக்காக நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க பெரியவர்கள் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எல்லோரும் 3 நாள் 4 நாள் வந்து வேலை பார்த்தாங்க. இப்போ வேலை பார்க்குறதுக்கான ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால பொது அன்னதானமாக உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காவடிங்கிறது வந்து விட்டு போகக்கூடாதுங்கிறது கண்டினியூவாக போகணுங்கிறதுக்காக இதை உருவாக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து 3S வீட்டில் சின்ன வீரப்பண்ணை எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் சின்ன வீரப்பன் மாமான்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பசங்க பார்த்துக்கிறாங்க. அதை சண்முகம் அண்ட் முத்தையா அப்படிங்கிறவங்க. என் பேர் சோனா முத்தையா. நீங்கள் சொன்ன மாதிரி தேவகோட்டையிலேருந்து 300 வருஷங்களுக்கு மேலே குன்றக்குடி ஸ்பெஷலாக குன்னக்குடி காவடிக்காரன்னே பேர். அது அந்த குறிப்பிட்ட குடும்பங்கள் இப்போ நிறைய குடும்பங்களும் எல்லாம் சேர்ந்து எடுத்து 300 வருடங்களுக்கு மேலாக குன்றக்குடி காவடி எடுத்துகிட்டு வரோம். ஐயா, இதை யார் தொடக்கி வச்சாங்கிற மாதிரி வரலாறு நமக்கு இருக்கா? அந்த விவரம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால தெரியல. இப்போ சுமாராக எத்தனை காவடிகள் ஐயா போகுது? இப்போ ஒரு 100 குறைச்சல 100 காவடிகள் வரும். சரி, இந்த தூரத்தை நீங்கள் எத்தனை மணிக்கு புறப்படுவீங்க? எத்தனை மணிக்கு நீங்கள் குன்றக்குடி சென்று அடைவீங்க? இப்போ இன்றைக்கு வந்து இரவு வந்து ஊர் நகர்வலம் வரும். அரோகரா சாப்பாடு இன்று நடக்கும். இன்று இரவு சிலம்பணி பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் அங்கே வச்சுருவோம் காவடியை. நாளை அதிகாலையில் புறப்பட்டு மானகிரி வரை வந்து மானகிரியில் மத்தியானம் வச்சுருவாங்க. ரெஸ்ட் எடுத்து திருப்பி வைக்கிற இடத்துலலாம் வேல் பூசை உண்டு. வேல் பூசையை முடித்து மானகிரிலேருந்து புறப்பட்டு அங்கே சுமார் 7 மணிக்கு குன்றக்குடிக்கு எல்லா காவடியும் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் எல்லா காவடியும் ஒன்றா சேர்ந்து கொண்டு போய் அன்னதான மடத்தில் வச்சுட்டு பூசு தண்டு காலம்பரை அதிகாலையில் பல நேரத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க சீக்கிரமே சேர்த்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறதுனால அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு 5:30 மணி 6 மணிக்கு காவடியை கிளப்பி மேலே கொண்டு போய் முத்திரையை செலுத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. பன்னீர் காவடியும் உண்டு, சக்கரை காவடியும் உண்டு. பன்னீர் காவடி உடனே அபிஷேகம் பண்ணிடுவாங்க. சக்கரை கொண்டாந்து பஞ்சாமிரதம்லாம் தயார் பண்ணி பஞ்சாமிரதம் ராத்திரி சண்முக அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக நடப்போகிறோம். அன்னதானம் மிக சிறப்பாக பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது. ஒரு 5000 பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணியிருக்கோம். 5000 பேருக்கு மேலே தாராளமாக. இப்போ நம்ம வந்து காவடியில் வந்து நம்ம பண்ணாங்கு அதில் இருக்க வேலைப்பாடுகள் எல்லாம் நம்ம செட்டிநாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே இந்த வருஷத்துலேருந்து ஒரு புதுமை என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளி காவடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு வேலைப்பாடோடு நம்ம இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் அந்த காவடி நம்ம காமிச்சிருக்கோம். அதை பற்றிய விவரங்களை நம்ம அண்ணன் அறிமுகப்படுத்திங்கன்னா. என்னுடைய பேர் வந்து அடைக்கப்பன். எங்களுடைய பங்காளி வீட்டில் வீரப்ப செட்டியார் குடும்பத்தார் சேர்ந்து இந்த வருஷத்துலேருந்து ஒரு வெள்ளிக்காவடி எடுத்துகிட்டு குன்றக்குடிக்கு பாத யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு இந்த இதோடு சேர்ந்துருக்குறாங்க. சுமார் நான் இந்த தேவகோட்டையிலேருந்து எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருடங்களுக்கு மேலே தான் இந்த காவடி எல்லாம் கிளம்பி போயிட்டு வருவாங்க. இது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு விழாவாக தைப்பூச திருவிழாவாகவே இருக்குது. எல்லோரும் வந்து இதில் வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. எல்லோரும் காவடி செலுத்துறது எல்லாருமே இந்த முருகனுக்கு வந்து எல்லாருமே ஒரு அடிமையாக இருந்து தான் இந்த காவடிகளை செலுத்துகிறோம். எல்லோரும் பாரம்பரியம் மிக்க இந்த இதுக்கு நாங்கள் தைப்பூசத்துக்கு போயிட்டு வரதுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி. இந்த இப்போ வெள்ளி காவடிங்கிற கான்செப்ட் வழக்கமாக நம்ம பண்ணாங்க அந்த இதை வச்சு கட்டுவோம். இது எப்படி வெள்ளி காவடிங்கிற கான்செப்ட்? என் பெயர் வந்து காவடி நடராஜன், கண்ணாடியார் வீடு. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் வந்து காவடி பண்ணாங்க உரி மயிலர்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போகுது. அப்போ சிங்கப்பூர்லேருந்து ஒரு அன்பர் வந்து எனக்கு வெள்ளி காவடி ஒன்று பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வாட்ஸ்அப் ஃபோட்டோவும் அனுப்புனாங்க. அப்போ நான் வெள்ளி ஒரு 6 லட்ச ரூபா இருந்துச்சு. 6 லட்ச ரூபா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் தம்பி பழனியப்பன் சொன்னார், நம்மளே ஒரு வெள்ளி காவடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி காவடி ஒன்று பண்ணினார். அப்போ வெள்ளி 100 ரூபா வைக்கும்போது நாங்கள் ஏதோ விளையாட்டுத்தனமாக அந்த காவடி ஒன்று பண்ணிட்டோம். அந்த வெள்ளி காவடி கோயம்புத்தூரில் பண்ண அமர்நாத் ஏஜென்சிஸில் அவர் நல்ல பியூர் வெளியில் பண்ணி கொடுத்தாங்க. அந்த காவடியை இந்த வருஷம் நாங்கள் குன்றக்குடிக்கு காவடி வெள்ளி காவடி எடுக்கணும். வருஷம் அந்த காவடி குன்றக்குடிக்கு வர வெள்ளி காவடி பிள்ளையார் முருகர் எல்லாம் போட்டு பண்ணாங்க. சுத்தமாக எல்லாமே வெள்ளியில் தான் பண்ணியிருக்கு. எல்லாமே வெள்ளி தான் பண்ணியிருக்கு. பண்ணாங்க பூரா வெள்ளி தான். திருவடி தண்டு இது எல்லாமே வெள்ளியில் தான் பண்ணியிருக்கு. அந்த வெள்ளி காவடி இங்கே கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோ சரி அந்தாங்க பேசுகிறேன்.
என் பேர் ஹரி பழனியப்பன். நான் யூஎஸில் இருக்கேன், இப்போ வந்திருக்கேன். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி வந்துட்டேன், பட் இப்போது எங்கள் மாமா வீடு எப்போதும் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இது வந்து இங்கேன்னு இல்லை, நிறைய பேர் இதை வந்து இன்ஸ்பயர் ஆகி இங்கே வந்து எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 40 காவடி வருஷம் எடுக்கிற காவடியிலேருந்து இப்போ 120 காவடி வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய இது. முருகனுக்காக இன்னும் நிறைய வர்றதுக்கு வாழ்த்துக்கள். எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர். நாங்கள் ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தேன். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கேன். நிறைய பிள்ளைங்க யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க அதுக்காக. ஸோ அதனால் பேர் பழனியப்பன். ரொம்ப நாளாக காவடி எடுக்கணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். யூகேலேருந்து வந்திருக்கேன். இதை நல்லபடியாக எடுத்து முடிக்கணுன்ட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன். இல்லை, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நிறையா காவடி எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கல கண்டிப்பாக எடுக்கணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். இந்த தடவை தோதான் அமைஞ்சிச்சு, அதனால சேர்ந்து வந்து எடுத்துருவோன்னு சொல்லிட்டு. நன்றி. என் பேர் முத்தையா. நான் சிகாகோவில் இருக்கேன். கூனாமானா வீடு சேர்ந்தவங்க. நான் இப்போ காவடி எடுக்கிறதுக்காக இந்த வருஷம் வந்திருக்கேன். காவடிக்காக வந்திருக்கோம். நாங்கள் 3S வீடு 7 பரம்பரையாக நம்ம குன்னக்குடிக்கு காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அது இன்னும் தொடர்ந்து பெரியவர் செஞ்சதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம். இப்போ நம்ம காவடி சாமிகளெல்லாம் பார்த்தோம். வெளிநாட்டிலேருந்து நிறைய இளைஞர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ காவடி எடுக்கிறாங்க. ஒரு ஜூனியர் அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறாரு. அறிமுகப்படுத்தி, உங்கள் பேர் என்ன? நிக்கித். என்ன எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க தேவகோட்டைக்கு? காவடி எடுக்க. காவடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? தேவகோட்டையிலேருந்து குன்னக்குடி. தேவகோட்டையிலேருந்து குன்னக்குடி. சரி, உங்கள் அப்பா பேர் என்ன? அருண். உங்கள் ஐயா பேர்? சுப்பிரமணியன். சோமசுந்தரம். ஓகே, மகிழ்ச்சி தம்பி. ஓகே, எல்லாருக்கும் காலை வணக்கம். நகரத்தார் டிவி மூலமாக இதெல்லாம் காட்டுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து SMPL வீட்டில் சுப்பையா அண்ணன் மருமக கௌரி சுவாமிநாதன். எங்கள் மாப்பிள்ளை காவடி, அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவங்க செந்தில்நாதன் சன்னு கார்த்திக்ன்ட்டு கண்ணாடியார் வீட்டில் பிறந்தவங்க. அவங்க எடுக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த வெள்ளி காவடி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் முருகனை வந்து மற்றவங்களாம் முருகனை கும்பிடுவாங்க, நாங்களாம் முருகனை குழந்தையாகவே கொண்டாடுறவங்க நகரத்தார் எல்லாம். முருகன்னா அவ்வளோ பக்தி. இது 8 தலைமுறையாக இது நடந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் தேவகோட்டையிலன்னா முருகன் வழிபாடு அதிகம். பாடுற பஜனை, அரோகரா எல்லாமே முருகனுக்காக அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் இந்த காவடி எடுக்கிறவங்க எல்லாரும் நல்லபடியாக செலுத்தி அவங்க வேண்டுதல்லாம் நிறைவேறணும்னு நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு.